ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மிதுன். இன்றைக்கி நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். அது ரொம்ப காமெடியாகவும் இருக்கும், ஃபன்னாகவும் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு அந்த கதை பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம கதையை பார்க்கலாமா? சிங்கமும் நரியும். ஒரு நாள் ஒரு நரி சிங்கத்தை பார்த்துச்சான். அந்த நரி சொல்லிச்சான், சிங்கராஜாவே, நீங்கள் என்ன ஒரு உதவியாளரை ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. அந்த சிங்கமும் யோசிச்சுது, நான் எனக்கும் சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு யோசிச்சுதான். அந்த சிங்கம் எப்போவுமே வேட்டையாட போகும்போது அந்த நரிக்கும் மிச்ச மீதியை கொடுக்கும். அந்த நரி யோசிச்சுதான், நான் அந்த சிங்கம் கொடுக்குற மிச்ச மீதியை தான் சாப்பிட மாட்டேன், நானாகவே வேட்டையாடி நானாகவே சாப்பிடுவேன் அப்படின்னு யோசிச்சுதான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த சிங்கக்கிட்ட போய் சொல்லிச்சேன், நான் உன்னோட மிச்ச மீதியை சாப்பிட மாட்டேன், நானாகவே வேட்டையாடி நானே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அடுத்த நாள் வேட்டையாட போச்சான். அந்த வேட்டையாடும் போது இப்போ நிறைய மிருகங்களை பார்த்துச்சான். ஆனால் அது நினைச்சது, நான் குட்டி மிருகங்கள் தான் சாப்பிட மாட்டேன், நான் பெரிய மிருகங்கள் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு யானையை பார்த்துதான். அந்த யானையை வேட்டையாடணும்னு நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக போய் அதை வேட்டையாட நினச்சிதான். ஆனால் அந்த யானை பார்த்தோன்னே அந்த நிறைய அதோட ட்ரங்க்னால அப்படியே ஒரு கிக் அடிச்சுதான். அந்த நரியும் கீழே வந்து, ஐயோ சாமி, நான் இனிமேல் இங்கே உன்னை வேட்டையாட மாட்டேன்னு அப்படின்னு பயந்து போய் ஓடிடுச்சான். அந்த சிங்கம் சொல்லிச்சான், நாமளே நம்மளோட பலத்தை தப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த நரி மாதிரி நடந்துக்காமலே நீங்கள் உங்களை பலம் என்ன பலவீனம் என்னன்னு யோசிச்சு தான் ஒரு வேலையை செய்யணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த கதையில் நம்ம பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.